வணக்கம். இது சக்தியின் டாக்டர் லைவ். நாம் எல்லோரும் விரும்புவது நம்முடைய முகத்தை அழகாக பராமரிக்க வேண்டும் என்றுதான். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போவது அழகியல் மருத்துவம் சார்ந்த விடயங்கள் தான், அதாவது காஸ்மெட்டிக் மெடிசின் பற்றி தான் பேச போன்றோம். இன்று என்னுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் டாக்டர் ரியாஸ் மஜீப் அவர்கள், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த காஸ்மெட்டிக் மெடிசின் என்பது, அழகியல் மருத்துவம் என்பது பற்றி நிறைய பேருக்கு தெளிவின்மை இருந்து கொண்டிருக்கின்றது. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சகல நேயர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் இந்த முகத்தில் ஏற்படும் அதிகமாக எங்களுடைய காஸ்மெட்டிக் கிளினிக்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, முகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருகிறது அழகியல் சம்பந்தப்பட்ட. அது சம்பந்தமாக இன்று பேச இருக்கிறோம். நிறைய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று உள்ளது. நான் முதலில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வினாவுக்கு நான் முதல் வருகிறேன். காஸ்மெட்டாலஜி என்ற சொல் இலங்கைக்கு புதிதாக இருந்தாலும் வெளிநாடுகளில், மேலத்தேக நாடுகளில் இது ஒரு மிக பிரபல்யமானது. இது எங்களுடைய தோல் மருத்துவத்தில் ஒரு பகுதி என்று சொல்லலாம். தோல் மருத்துவத்தில் உதாரணமாக டெர்மட்டாலஜி என்று சொல்லும்போது, உதாரணமாக இந்த தோலில் ஏற்படும் நோய்கள் சம்பந்தமாக, உதாரணமாக இந்த எக்ஸிமா, சிரோசிஸ் இவ்வாறு நோய்கள் சம்பந்தமாக நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுகள், அதுக்குரிய கிளினிக்குகள் எல்லாம், ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் இருக்குது, அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்களோட ஏற்படும், அதாவது அழகு சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்படும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது இந்த காஸ்மெட்டாலஜி, அதாவது அழகியல் மருத்துவம், அதாவது அதை ஈஸ்தெட்டிக் மெடிசின் என்றும் கூறுவார்கள். இந்த ஈஸ்தெட்டிக் மெடிசினில் உதாரணமாக நான் சொல்கிறேன், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால், நீங்கள் உதாரணமாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்டிடம் போய் எனக்கு முகத்தில் நிறைய கருப்பாக முகமெல்லாம் புள்ளிகள் இருக்கிறது, நான் மிகவும் இந்த முகத்தில் நிறைய பருக்கள் வந்து பழைய தாகுகள் இருக்கிறது, நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு இது, அதாவது இப்போது உள்ள சமூக அமைப்பில் முகத்தில் ஏதாவது வடுக்களோ கருப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை கொண்டாந்து விடுது, அல்லது சில நேரத்தில் அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படியானது விடயங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக முடிகிறது. ஆகவே இதிலிருந்து விடுபடுறதுக்கு மக்கள் கூடுதலாக முயற்சி எடுக்கிறாங்க. ஆகவே இவங்க இந்த டெர்மட்டாலஜிஸ்டுகள் அந்த செக்ஷன்ஸில் இருக்கிறது சில வகையான க்ரீம்களை கொடுப்பாங்க. எங்கள்கிட்ட வருவாங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ச்சியாக க்ரீம்கள் பாவிச்சு கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு, ஆனால் அதில் எந்த தீர்வும் இல்லை. ஆனால் காஸ்மெட்டாலஜி என்பது இதற்கென்று விசேடமாக உள்ள வைத்திய முறைகள் இதில் இருக்கிறது. நீங்கள் இதில் இந்த கிருமிகள் பாவிக்காமல் நேரடியாக இதில் நீங்கள் இந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் நேரடியாக காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே உங்களோட பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் இலகுவாக கண்டறிய முடியும். சரி டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த முக அழகு சார்ந்த பிரச்சனைகளில் இந்த பருக்கள், கரும்புள்ளிகள் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த பருக்கள், கரும்புள்ளிகள் தவிர வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது? இது நல்ல ஒரு கொஷின்ஸ். அநேகமாக நான் சொல்கிறேன். இது எப்படின்னு சொன்னால், எங்களோட கிளினிக்களுக்கு வரக்கூடிய ஆக்களில் பிரச்சனைகள் சொல்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட நாடு ஒரு வெயில் வரக்கூடிய ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ நீங்கள் வெயிலுக்காக வெளியில் போயிட்டு அப்படி வர நேரத்தில் என்ன நடக்கும், உங்களோட முகம் எல்லாம் வந்து சுடுபடும். சாதாரணமாக நாங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்கிறது இப்போ நாங்கள் வந்து அதுகளை சொல்கிறது அவங்களுக்கு வந்து சன் பேர்ன்னு சொல்லுவோம், சூரியனால் சுடுபடுற முகங்கள் வந்து. உதாரணமாக ஒரு மனிதன் எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் எடுத்தால், ஒரு சாதாரணமாக ஒரு ஆணோ பெண்ணோ, அவர் உள்ளுக்கு இருக்கிற உதாரணமாக ஷர்ட் இதெல்லாம் கொஞ்சம் கலட்டி நாங்கள் இதில் பார்க்குற நேரத்தில் அவங்களோட உள்ளுக்கு இருக்கிற ஸ்கின் கலர் வந்து வெரி பிரைட்டாக நல்ல அழகாக இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற முகத்தை பார்த்தோன்னே வெரி டார்க்காக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த சூரிய ஒளியாக சுடுபடுறதால. இதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சில வகையான இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுகள், வெரி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸுகள் இதுக்கண்டி உள்ளது. ஆகவே அடுத்தது இன்னும் ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால், சில பெண்களுக்கு கண்ணுக்கு அடியில் கருப்பாக இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆடும் பார்த்து சொல்லுவாங்க, 5 வருஷம் 10 வருஷம் நாங்கள் 10-15 வருஷமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருக்கோம். இது மிக இலகுவான ஒரு பிரச்சனை இந்த காஸ்மெட்டாலஜியில். அதை இலகுவாக எங்களுக்கு தீர்த்துக்கொள்ள இல்லை. அடுத்து இன்னொரு நீங்கள் கேட்ட கேள்வியோடு சம்மந்தப்பட்டது, உதாரணமாக நாம் முகத்தில் ஏற்படுற பருக்களை பற்றி பார்ப்போம். பருக்கள் வந்தோடனே என்ன செய்கிறாங்க, பருக்கள் என்பது இயற்கையாக 80% இளமையான ஆட்களுக்கு சாதாரணமாக அவங்க குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரக்குள்ள 12-13 வயதிலிருந்து இந்த பருக்களில் விடயங்கள் ஆரம்பிக்கிறது.
இந்த இது வந்த உடனே அந்த இந்த இது என்ன செய்தேன்டா, இதை எப்போதும் இளசுகள் செய்கிற வேலை அவங்களோட கையால் நசிச்சு கொண்டும் அதில் இருக்கிறது அதிலேயே வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதனால் என்ன செய்யும், அந்த இடங்கள் சில நேரத்தில் அப்படியே அது கொஞ்சம் முட்டி, அதில் சில நேரத்தில் நிறைய செயல் கட்டி, இதில் இன்ஃபெக்ஷன்ஸும் உள்ளுக்கு போய் நீங்கள் செய்கிறதால கடைசியாக என்ன நடக்கான்னா முகத்தில் பெரிய மார்க்ஸ்கள் ஏற்படும். இந்த மார்க்ஸ்கள் பார்க்குறதுக்கு இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அக்னி ஸ்கார் என்று சொல்கிறது. இது சிலருக்கு பெரிய வில்லன் நடிகன் மாதிரி இருப்பாங்க அவை பார்க்குறதுக்கு. சில நேரம் பொம்பளை பிள்ளைகளுக்கு முகத்தில் நிறைய பள்ளம் பழுகுழியல் மாதிரி இருக்கும், பார்க்க மிக அசிங்கமாக இருக்கும். ஆகவே இதுக்கு என்ன செய்வாங்க, சில வகையான க்ரீம்களை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. இந்த க்ரீம்கள் போடுறதால கடைசி வரையும் உங்களுக்கு இதுக்கு சரி வராது. இந்த க்ரீமை போட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி அண்ட் டைம். இது மிக காலம் கூடுதலாக போக போக உங்களுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டும் அதிகரித்து கொண்டு போகும். மென்றது அது ஒரு விடயம். அடுத்தது என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த முகப்பருவோடு சேர்ந்து டார்க் பேச்சஸ் வரும், கருப்பாக முகத்தில் இதுகள் வர பார்க்கும். அது ஒரு வகையான பிரச்சனை. மற்ற இன்னும் ஒரு விஷயம் உண்டு, பெண்களுக்கு ஏற்படக்கூடியது மெலஸ்மான்னு சொல்லுவோம். ஒரு பகுதியை பிடிச்சி அப்படியே முகத்தில் பெரிய ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய மார்க், ஒரு டார்க் மார்க் கொண்டு இருக்கும். அது சொல்ல நாங்கள் மெலஸ்மாண்டு. எனக்கு நல்ல ஞாபகம் கொண்டு இருக்கு. ஒரு சாதாரணமாக இது எந்த அளவில் இந்த பெண்களை பாதிக்குதுன்னா, கிட்டத்தட்ட மிகவும் ஒரு பெரிய ஒரு வசதி இல்லாத ஒரு பெண் உண்டு, சாதாரண 45-50 வயசுக்கு உட்பட்ட ஒரு என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தார். அவள் ஒரு ஆஃபீஸில் டீ ஊற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு அவங்களோட பஸ் கூப்பிட்டு உன்னை முகத்தை பார்த்துட்டு நீ காலையில் இந்த டீயே வாங்கி குடிக்கல, காலையில் இதில் இந்த வேலையெல்லாம் அப்செட் ஆகிடுமெண்டு, நீ நாளையிலேருந்து வேலைக்கு வரோனா அப்படின்னு சொல்லி அந்த லெவல்லையே பிரச்சனை பிறகு நான் அவருக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இந்த பக்கு நான் இந்த ட்ரீட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் பீலிங்ஸ்கள் இருக்குது, வேறு வகையான அந்த கிளைகோ பீலிங்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி வேறு ட்ரீட்மெண்ட்ஸும் இது கூட மிக்ஸ் பண்ணி நான் செய்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 month அப்படியே போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த முகத்தில் இருந்த அவ்வளவு பெரிய டார்க் அவ்வளவும் அப்படியே குறைஞ்சி சரியாக வந்துட்டு. பிறகு இதுக்கு ஏசின அந்த பஸ் கேட்டுருக்கு, நீ முதல்ல எப்படி இருந்தேன், நான் உன்னை ஒரு துரத்தி விட்டேனே, நீ திரும்பியும் வந்திருக்கு, இப்படி அழகான முகத்தோடு இருக்கு நடந்துட்டு. பிறகு அவட முகம் அது மட்டுமல்ல, அவடிலிருந்து நாங்கள் செய்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரு இடத்துக்கு மட்டும் செய்கிறதில்ல, அப்போ ஒரு இடத்த மட்டும் நாங்கள் அதை செய்துட்டோம். என்ன நடக்கும், அந்த இடம் கொஞ்சம் அழகாக இருக்கும், மற்ற இடம் எல்லாம் அன்இவன் ஃபேஸாக இருக்கும். இந்த பக்கத்தில் எல்லாம் இந்த பக்கத்தில் 2 கலர்ஸ் இருக்குது. ஆகவே நாங்கள் ஹோல் இந்த ஃபேஸுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் செய்வோம். மற்றது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வரும், முகத்தில் வர்றது ரிங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். நாங்கள் ரிங்கிள்ஸ்ன்னு சொல்கிறது இப்படி முகத்தில் சின்ன உங்களுக்கு வயசு போன தழும்புகள் மாதிரி வருங்கள், தழும்புகள் அது சொல்ல சுருக்கங்கள், முகச்சுருக்கம்னு சொல்கிறோம் நாங்கள். அது வயசு போன காலத்திலேயும் அந்த சுருக்கங்கள் வரலாம், அல்லது வயசு போகிற காலம் இல்லாமல் சில நோய்களாலேயும் வரலாம். ஆகவே நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு சீனி வருத்தம் இருக்கா, அடுத்தது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இருக்கா, அல்லது தைராக்சின் அதுகள் எப்படி இருக்குது, ஹைப்போதைராய்டிசமா அந்த இலையும் நாங்கள் எங்களோட கிளினிக்ஸில் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். பட் சில நேரத்தில் இவங்களுக்கு ஸ்கின்னில் மற்றது அடுத்த நாங்கள் முக்கியமாக கவனிக்கிற இன்னும் ஒரு வீடியோவும் உண்டு. இந்த ஸ்கின்னில் அவங்களுக்கு சில நேரத்தில் ஃபுல் அந்த அனீமியா, அதாவது அவங்களோட பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்குது, ஹீமோக்ளோபின் லெவல் மிக குறைவாக இருந்தது. அதாவது இந்த தோல்ன்றது எங்களோட உடம்பில் உள்ள ஒரு மிக பிரதானமான ஒரு பெரிய ஒரு ஆர்கன் எங்களோட பாடியில் இருக்குது. இது என்ன தேவைன்னு சொன்னால், உடம்பில் ஏற்படுற குறைபாடுகளினாலும் சில நோய்களினாலும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள போஷணைகள் குறைவாக இருக்கிறதாலையும், அல்லது நாம் குடிக்கிற தண்ணீர் அளவு குறைவாக இருந்த அதனாலும், அடுத்து நீங்கள் போகும்போது உங்களோட சூழலில் ஏற்படுற, உதாரணமாக நாம் போன உடனே எங்களோட சூழலில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உதாரணம் என்ன பிரச்சனை, நிறைய வாகனங்களோடுது, வாகனத்திலேருந்து வர புகைகள், கார்பன் மோனாக்சைடு வெளியில் வருது, சல்ஃபர் டை ஆக்சைடு வருது. இப்படியான விடயங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்கள் எல்லாம் எங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுது எங்களோட ஸ்கின்னு. இது மாத்திரமல்ல, இது கூட நீங்கள் நீங்கள் தொழிலுக்கு போய் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப், இல்லாட்டி வீட்டில் ஒரே ஸ்ட்ரெஸ், யோசனை, ப்ராப்ளம் அப்படி இருக்கிற ஆட்களுக்கும் இந்த தோல் எஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது உங்களுக்கு தூக்கம் போதாது, சரியான மாதிரி தோல் எஃபெக்ட் பண்ணும். ஆகவே இந்த தோலில் ஏற்படுற, இந்த முகத்தில் ஏற்படுற ப்ராப்ளங்களுக்கு காரணங்கள் என்னென்னு கேட்டால், இவ்வாறு நாங்கள் அடுக்கிக்கொண்டே போகலாம். உங்களோட லைஃப் ஸ்டைல்
அழகாக முறையில் ஒரு ஹெல்த்தியாக இருக்குமெண்டா ஸ்கின்னில் வர்ற ப்ராப்ளங்களையும் ஸ்கின்னும் அழகாக வரும். அதாவது அதுதான் அந்த காலத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் வருது. சரி டாக்டர், நீங்கள் இப்போ நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த முக அழகு சார்ந்த பிரச்சனைகள், இது சார்ந்த பிரச்சனைகளில் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது, ஒரு சிலருக்கு வந்து முகத்தில் ட்ரை ஸ்கின் இருக்கும். அவர்களுடைய ஸ்கின் வந்து சரியாக காய்ந்த மாதிரி இருக்கும், நீர்த்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கண்ணுக்கு அடியில் அந்த கருவளையங்கள் வந்திருக்கும். அது மாதிரி வந்து கண்ணுக்கு அடியில் ஒரு சிறிய வீக்கம், ஒரு பை போன்ற வீக்கங்களும் ஏற்பட்டிருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன டாக்டர்? எஸ் எஸ் இதுக்குரிய காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போ கண்ணுக்கு அடியில் ஒரு இதை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஐ பேக்ஸ்ன்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அதாவது கண்ணுக்கு அடியில் கொஞ்சம் பெருசாகி தழும்பா அப்படி இருக்குதுன்னா கூட சில நேரம் கொலஸ்ட்ரால் அதுகள், வேறு உடலில் வேறு ஏதாவது நோய்கள் இருந்தால், அது கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் அவ்வாறு இருக்கும். சில நேரத்தில் அலர்ஜிக்காக இருக்கலாம். ஆனால் இதுகளுக்கு எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் மூலம் நாங்கள் 2 விஷயங்களை பார்க்கணும். என்ன சொன்னால், இப்படி வந்த உடனே நாங்கள் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்களுக்கு நாங்கள் போவோம். நான் இப்போ நேரத்தை சொன்ன மாதிரி இந்த பேஷனுக்கு சில நேரத்தில் தைராக்சின்ன்றது எங்களோட உடம்புல மிக முக்கியமான ஒரு சுரப்பி, கழுத்துலேருந்து சுரக்குது. அப்புறம் அந்த சுரப்பியோட அளவு அநேகமானாக்களுக்கு குறைவாக இருக்கும். அதுவும் எஃபெக்ட் பண்ணும் எங்களோட முகத்தில். இதை மற்றது இதுக்குரிய டிரெக்ட் 2 விஷயம். ஒன்று ஜெனரல் மெடிக்கல் ப்ராப்ளங்களை நாங்கள் சரி செய்யுது. அடுத்தது காஸ்மெட்டாலஜிக்கலி அந்த பிரச்சனைகளுக்கு நினைக்கிற கருவலயத்துகளுக்கு கூட பீலிங்ஸ் இருக்குது. ஒரு லேசான என்னதுக்கு அடியில் மிச்சம் பவரான இதுகளை எங்களுக்கு பாவிக்கல. வெரி சாஃப்டாக மிக கவனமாக செய்யணும். அதில் என்னடா இந்த பீலிங்ஸ்ன்றது கண்ணுக்குள்ளே ஒரு ட்ராப் போயிட்டுன்றாலும் கண்ணை பலதாக்கி போட்டுரும். ஆகவே யூ மஸ்ட் டூ வெரி கேர்ஃபுல்லி. மிச்சம் அமைதியாக இதிலிருந்து அப்படி செய்து விட்டுறேன். அதில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 3-4 சிட்டிங்ஸ். அது அதில் ஒரு முக்கியம் ஒன்று தேவை என்னென்னா, இந்த முகத்தில் இருக்கிற இதுகள் செய்கிற நேரத்தில் காஸ்மெட்டாலஜிக்கல் விஷயங்களில் இன்றைய டேப்லெட்டை குடித்தோம், தலையடி நின்றுட்டு நாளைக்கு காய்ச்சல் நின்றுட்டு அப்படி என்று இல்லை. இதுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை முதலாவது தேவை. ஆகவே இந்த ஸ்கின் வந்து சாதாரணமாக நார்மல் லெவலிருந்து அது வந்து வளர்ச்சி அடைஞ்சி இப்படி நார்மல் ஒரு உதாரணமாக ஸ்கின் ஹேர் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் உள்ள விஷயம் குறைஞ்சது 120 days வேணும். ஆகவே நாங்கள் 3 month எங்களோட டைம் ஒன்று வச்சுருக்கோம். ஆகவே இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நாங்கள் 3 மாதம் குறைஞ்சது எங்களுக்கு தேவைப்படும். ஆகவே இந்த ஒரு ஆள் எங்களுக்கு வந்திருக்கு ஸ்கின்னில் ஒரு ப்ராப்ளம், இது என்ன போல் நாங்கள் வந்து ஒரு 2 weeksக்கு ஒரு தரம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொண்டு இருப்போம். சரி டாக்டர், இப்போ அநேகமானவர்களுக்கு இருக்கின்ற ஒரு காமனான பிரச்சனையாக இருப்பது வந்து நீங்கள் கூறியது மாதிரி இந்த பிம்பிள்ஸ், முகப்பருக்களால் வருகின்ற அந்த கரும்புள்ளிகள், ஸ்போர்ஸ் அதுகள் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு இன்றைய காலகட்டத்தில். இதற்குரிய இந்த அழகியல் மருத்துவத்தில் இருக்கின்ற சிகிச்சை முறைகள் பற்றி சொல்லுங்கள். ஓகே, நல்லது. இதில் எப்படி சொன்னால், உதாரணமாக பிம்பிள்ஸ் வாரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த வாலிப பருவத்துக்கு ஆண்களோ பெண்களோ போகும்போது இந்த ஹோமோனல் ஒரு எங்களோட சாதாரண உடம்பில் இருக்கிற எங்களோட உடம்பில் ஆட்சி செய்கிறது 2 சாமான்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ஒன்று நியூராலஜிக்கல் சிஸ்டம், ரெண்டாவது எங்களோட நரம்பு தொகுதி உண்டு. இன்னும் ஒன்று எங்களோட பாடியில் நிறைய ஹோமோன்ஸ் இருக்குது. ஒரு ஆள் அந்த ஹோமோனல் சிஸ்டம்ஸ் அதுகளும் ஒர்க் பண்ணுது. இதுவரை வந்து குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த பருவத்துக்கு போகக்குள்ள இந்த ஹோமோனல் இம்பேலன்சஸ் வேறு மாதிரி மாறிக்கொண்டு இருக்கும். அதனால் ஆண் தன்மையுடைய ஹோமோன்கள் அதால் நினைக்கிற இது என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் சுரக்கிற சுரப்பிகள், எண்ணெய் தன்மையான சுரப்பிகள் எங்களோட இந்த இதில் சுரக்குது. சுரப்பிகள் இருக்குது எங்களோட தோலில், அது கூடுதலாக சுரக்க பார்க்கும். மற்றது அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த சுரக்கிற சுரப்பிகள் இதில் இருக்குன்னு சொன்னால், உங்களோட ஒரு தலை முடி ஒன்று எடுத்தீங்கன்னா, இப்போ எங்களோட கையில் இருக்கிற முடி ஒன்று எடுத்தீங்கன்னா, அந்த முடியோடு சேர்ந்து இருக்கிற இடத்துலன்னா இந்த சுரப்பிகள், இந்த சுரப்பி நான் இந்த வேர்வை சுரப்பியை சொல்லலை. ஆகவே இப்போ நீங்கள் கேட்குற அந்த என்னென்ன சிகிச்சை முறைகள் இப்போ இருக்கிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். இதில் முதலாவது கெமிக்கல் பீலிங்ஸ் ஒன்று இருக்குது. நான் கொஞ்சம் கெமிக்கல் பீலிங்ஸ் என்ற ஒரு முறை ஒன்று இருக்குது. அடுத்தது இன்னும் ஒரு முறை ஒன்று இருக்குது. மற்றது நாங்கள் பாவிக்கிறோம். மற்றது டேர்மா பென் இருக்குது. அது டேர்மா பென் இருக்குது. அடுத்தது டேர்மா ரோலர்ஸ் இருக்குது. அந்த முறையாலேயும் நாங்கள் சில சிகிச்சைகள் செய்கிறோம். இந்த உதாரணமாக முக்கியமாக அதை செய்கிறது இந்த முகத்தில் பெரிய தழும்புகள் அல்லது மற்றது அதாவது பிம்பிள்ஸ் ஏற்பட்டு தழும்புகள் அப்படி அதுகள் ஏற்படுற இடங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் முக்கியமாக. அடுத்தது இன்னும் ஒன்று,
இன்னும் ஒரு புதிதாக வந்திருக்கிற ஒரு முறை எலக்ட்ரோதெரபின்னு சொல்கிறேன். எலக்ட்ரோதெரபின்றது எவ்வாறுண்டா, உதாரணமாக நேரடியாக உதாரணமாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்போ பாட்டில் இப்போ உங்களுக்கு யாருக்காவது இப்போ இந்த ஃபேஷியல் போல்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பாரிசவாதம் வாதங்கள் அப்படி வார நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், கையொண்டு காலொண்டு அடிபடும். சில நேரத்தில் முகம் அப்படியே வந்து சில நேரம் அடிபடும். அப்போ அவருக்கு சிரிச்சு கொள்ளை மேலே, அவருக்கு கழிச்சு கொள்ளை மேலே அப்படியான ஆக்களுக்கு நாங்கள் சில வகையான எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது எலக்ட்ரிசிட்டியை உள்ளுக்கு செலுத்தி தோலில் மிகவும் குறைஞ்ச அளவில் அவங்களுக்கு அது ஸ்டிமுலேட் பண்ணி அந்த நரம்புகளை அது வேலை செய்கிறதுக்குரிய செய்வோம். அது எலக்ட்ரோதெரபி. இதே எலக்ட்ரோதெரபி வேறு விதத்தில் எங்களுக்கு இந்த காஸ்மெட்டாலஜிலே நாங்கள் பாவிக்கோம். அதுவும் பாவிச்சோண்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அது கீழே இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் நிறைய இயங்குது. மற்றது கீழே இருக்கிற கொலாஜன் லேயர்ஸ், மற்றது இலாஸ்டிக் லேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் எங்களோட முகத்தை அழகாக வச்சு கொண்டிருக்கிற, முகத்துக்கு அந்த பொலிவை கொடுக்குற இதுகள் எல்லாரையும் ஸ்டிமுலேட் பண்ணுறோம் நாங்கள். மற்றது சில நேரத்தில் முகத்தில் எப்படின்னு சொன்னால் ரெண்டு ஒரு விடயம் இருக்குது. நீங்கள் முதல் நேரத்தில் கேட்டீங்க சில பஃபினஸ், அதாவது முகம் வந்து சில நேரம் வீங்கின மாதிரி அப்படி இருக்குன்னா அது அர்த்தம் என்னென்னு சொன்னால் நிணநீர் தொகுதி என்று இருக்குது, லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் உண்டு. அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாமல் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதை ஸ்டிமுலேட் பண்ணின உடனே அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸால் அது வேலை செய்ய தொடங்குது. ஆகவே அது இந்த பிளட் சர்க்குலேஷன், இந்த எலக்ட்ரிக் இது மற்றது தோலையே நாங்கள் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணிடுறோம். ஒரு சிறந்த ஒரு அது சொல்ல எலக்ட்ரோதெரபி உண்டு. அது ஒரு லேட்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல், நிறைய பேஷண்ட்ஸ்களுக்கு வெரி குட் ரிசல்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கோம். அது உண்டு. அடுத்தது இன்னும் உண்டு ஹை ஃப்ரீக்குவென்சி ட்ரீட்மெண்ட் உண்டு. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் உண்டு எப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சிஸை பற்றியெல்லாம் படிச்சுப்பீங்க. எப்படி உதாரணமாக இப்போ டிவி இல்லை எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, மற்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. நாங்கள் கூடுதலான ஃப்ரீக்வன்சிஸை இதுக்குள்ள இந்த தோலுக்குள்ளால் செலுத்தின உடனே அது ஸ்டிமுலேட் ஆகும். அதால் அந்த 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 அதனூடாகவும் நீங்கள் ஏற்கனவே கேட்ட அது ஒரு புது ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட் மற்றது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் ஊடாக இந்த முகத்தில் ஏற்படுற பருக்களை ஸ்டிமுலேட் பண்ணலாம். அந்த பருக்களோட சம்மந்தப்பட்ட அந்த கிருமிகள் இருக்கும் அதுக்குள்ள. பரு வந்த உடனே நான் ஏற்கனவே சொன்னேன், அது பிளாக் ஆக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இதாக அதுக்குள்ளே வந்தோடனே அதுக்குள்ளே கிருமிகள் எல்லாம் பிளாக் ஆன இடத்துக்குள்ளே நின்று அந்த அவங்களாலான அந்த பஸ் எல்லாம் சேர்ந்து சேலெல்லாம் கட்டி அதில் வார அந்த இது நடக்கும். அந்த கிருமிகளை கொள்கிற விஷயத்தையும் இந்த 2 வகையான ட்ரீட்மெண்ட் ஊடாக எங்களுக்கு செய்யலாம். மற்ற இதுக்கு மேலதிகமாக எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது செய்யலாம். இது எல்லாத்தையும் விட மிக விசேடமானது, உலகத்திலேயே மிக பிரபலியமான ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் எல்லாம் செய்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த முகத்தில் வந்து அன்இவன் அழகாக இல்லை அப்படின்னக்குள்ள இந்த ஃபேஸை அழகான பேபி ஃபேஸ் அவங்களோட ஃபேஸை மாற்றணும் அப்படின்ட்டு நாங்கள் குழந்தை பிள்ளை மாதிரி அவங்களோட ஃபேஸ் இருக்கணும் வேண்டாம் நாங்கள் இறுதியாக செய்வோம். பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் யோசிப்போம். பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ன்றது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரீட்மெண்ட். நான் இப்போ உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறதுக்கு இருக்கேன். ஆகவே இது மாத்திரமல்ல, இதுகள் மாத்திரமே எங்கள்கிட்ட இந்த காஸ்மெட்டாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்கள் சுகமாகி கொண்டு போகல. அது உங்களோட உடம்பில் நீங்கள் வந்து எவ்வாறு நீங்கள் சாப்பிட்றீங்கன்றது, அதாவது எப்படி நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், இப்போ நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டு சொல்லும்போது நாங்கள் ஒரு மரத்தை கொஞ்சம் பொலிஷ் பண்ணி ஒரு சுவரத்தை கொண்டு பொலிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி சித்திரங்கிற மாதிரி அல்ல. இது இந்த ஒரு லிவிங். இது அவங்களோட உடம்புல போதுமான அளவு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடணும். என்ன டயட்டு நீங்கள் எடுக்கணும், என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும், அந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது எல்லாத்துக்கும் மற்ற சில விட்டமின்கள் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கும், சில வகையான மினரல்ஸ் பொடியில் காணாமல் இருக்கும். இப்போ அவங்களெல்லாம் சேர்ந்து உங்களோட இந்த இதுகளை நாங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு எஃபெக்டிவ் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதுக்காக நாங்கள் செய்கிறோம். இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, மீசோதெரபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதெல்லாம் அதாவது உங்களுக்கு தேவையான இந்த ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷனல் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி இந்த மீசோதெரபியும் இது கூட நாங்கள் சேர்க்குறோம். சேர்த்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஓவராலாக எங்களுக்குரிய முக்கியமான ட்ரீட்மெண்ட் இது வளர்த்துக்குள்ளே வருது. சரி டாக்டர், இப்போ பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறது இந்த கெமிக்கல் பீலிங். இந்த கெமிக்கல் பீலிங் பற்றி சொல்லுங்கள். அது எவ்வளவு காலம் செய்ய வேண்டும், அதற்குரிய முறைகள் என்ன இருக்கின்றது? இந்த கெமிக்கல் பீலிங்ன்றது இப்போ நேற்று முந்தின நாள் தான் நாம் எல்லாம் அறிஞ்சிருந்தாலும் இது அறியாமலேயே கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முந்தின ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இன்னொரு பக்கம் நான் பார்ப்போம் எப்படின்னு சொன்னால்,
இப்போ சில வீடுகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கிராமப்புறங்களில் அது எல்லாம் இந்த பொம்பளையில் என்ன செய்வாங்க, அவங்க பெரிய க்ரீம்கள் அது எழுதல் வசதிகள் எல்லாம் அது எல்லாம் அங்கே இல்லாதால் முகத்துக்கு வந்து தயிரை வந்து அப்படியே முகத்தில் சில வேறு இதுகளெல்லாம் சேர்த்து பூசிக்கொள்ளுவாங்க. பூசின உடனே அதுவும் பாவிக்கிறது இதிலேருந்து. ஆகவே இது ரெண்டுலேயும் நாங்கள் இதில் ஒரு நீங்கள் சொல்கிற அந்த விடயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் லாக்டிக் ஆசிட் என்ற ஒரு சாமானோட இப்போ பால் இருக்குது, பால் வந்து இதாக மாறின உடனே லாக்டிக் ஆசிடாக ஆகுது. அந்த லாக்டிக் ஆசிட்ன்றது லாக்டிக் ஆசிட் பீலிங் என்று இருக்குது. ஆகவே இதுவும் நாங்கள் இந்த பீலிங்கில் பார்க்கிறோம். இது மாதிரி இயற்கையான நிறைய பொருட்கள், உதாரணமாக கரும்பு சத்து அதில் இருக்கிறதை நாங்கள் பாவிக்கும். அது கிளைகாலிக் ஃபீல்டுன்னு சொல்லி அதில் வருது. மற்ற சலிசலிக் ஃபீல்டு வேறு ஆசிடோடு சம்மந்தப்பட்டது. அந்த ஆசிட்கள் நேச்சுரலாக மனிதருக்கு பாவிக்கக்கூடிய, உதாரணமாக ஆசிட்னுக்குள்ள எல்லோரும் பயம் வந்து ஐயோ ஆசிட் அதா அப்படி என்று பயப்பட தேவையில்லை. மனிதர்களுக்கு பாவிக்கக்கூடியது வேறு பெர்சன்டேஜஸில் இருக்குது. இது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இது உலகளாவிய ரீதியாக இது மிகவும் வெரி எஃபெக்டிவ் ஒரு ட்ரீட்மெண்ட். இது என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் போட்டோடனே பீலிங்கன்னக்குள்ளே அந்த சொல்லிலே உங்களுக்கு விளங்குது. இதில் இருக்கிறத உறைஞ்சி எடுக்கிற அல்லது வலிச்செடுக்கிற அதில் தான் நாங்கள் பீலிங்னு சொல்லி இங்கிலீஷில் பாவிப்போம். ஆகவே இந்த தோலில் வெளியில் இருக்கிற இந்த இறந்த கலங்கள் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதால் நாங்கள் வெளியில் எடுக்கலாம் அந்த பீலிங்ஸில். உதாரணம் எங்கள்கிட்ட இப்போ பீலிங் நாங்கள் ஒன்று செய்ய போகிற மாதிரி ஒரு ஆள் வந்துருக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் இப்போ பீலிங் ஒன்று செய்கிற வேண்டாம். ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம், உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வந்து ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கண்டு மேக்கப் அதுகள் போட்டிருந்தாங்கன்னா மேக்கப் ரிமூவர்லாம் கொடுத்து முழுக்க வந்து அவங்க ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ் வாஷ் ஒன்றை கொடுத்து ஃபேஸ் வாஷை போட்டு படியாக க்ளீன் பண்ணி முகத்தை வந்து அவங்க ஒரு டவல், ஒரு பேப்பர் டவல்ஸ் அதெல்லாம் நாம் பாவிக்க சொல்லுவோம். ஒரு டிஸ்போசபிள் டவல் பாவிச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு வருவாங்க. வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த பீலிங்ஸ் வந்து இவங்களுக்கு உரிய பீலிங்கை நாங்கள் எடுத்து மற்றது இவங்களுக்கு எல்லாம் மற்ற முக்கியமான இடங்கள் கண்ணுக்குள்ளே மூக்குதுகள் இன்னைக்கு 2 சைடுகளையும் போகாத இடங்கள் எல்லாரையும் நாங்கள் கவர் பண்ணி போட்டு, ஒவ்வொரு பேஷண்ட்ஸுகளுக்கும் ஒரு பீலிங் மாத்திரம் எங்கள்கிட்ட இல்லை, அவரவருக்கு உரிய பீலிங் எது, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு பீலிங் பாவிக்கலாம். இந்த பீலிங்ஸ்ன்றது பல வகையான பொருட்கள் இருக்குது, அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி பாவிக்கலாம். மற்றது இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எந்தெந்த பீலிங்கை நாங்கள் சேர்க்கணும், என்ன பெர்சன்டேஜில் சேர்க்கணும் அப்படின்றது அதை நாங்கள் தீர்மானித்து இந்த ஃபீலிங்ஸை நாங்கள் முழு முகத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் இந்த இவங்களை நாங்கள் வாட்ச் பண்ணி கொண்டு இருப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து என்னென்னு சொன்னால், சில நேரத்தில் என்ன ரியாக்ஷன்ஸ்கள் நடக்குதா, முகத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கான்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பிறகு ஒரு 10 நிமிஷமோ அல்லது ஒரு 3 நிமிஷத்துக்கோ நாங்கள் விட்டுட்டு டக்குன முகத்தை நாங்கள் முழுக்க வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணிவிட்டு அதை விட்ட உடனே இந்த ஃபீலிங்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால், முகத்தில் இருக்கிற வெளிப்புறமாக காணப்படும், அதாவது வெளித்தோல் பகுதியில் இருக்கிற இறந்த கலங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதோட ஒரு முழு லேயரை அப்படியே எடுத்துவிட்டுரும். பிறகு திரும்ப நாங்கள் என்ன செய்வோம்னா, இது உள்ளுக்கு போய் கிட்டத்தட்ட இந்த ஃபீலிங்ஸ் என்ன செய்யமாட்டா, ஒரு நானோ டெக்னாலஜி இதில் இருக்குது. இதை என்ன செய்யணும்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 10 தொடக்கம் ஒரு 14 நாட்களுக்கு இந்த தோல்லையே இருந்து அது ரியாக்ட் பண்ணும். பிறகு மீண்டும் நாங்கள் 2 வீக்ஸுக்கு பிறகு அவங்கள திரும்ப 2 வீக்ஸ் அல்லது 10 நாள் அல்லது ஒரு 2 வீக்ஸுக்கு உள்பட்ட காலத்தில் திரும்பியும் நாங்கள் எடுத்து செகண்ட் செஷன்ஸுகளுக்கு இதை நாங்கள் செய்வோம். சில நேரம் இது கூட நாங்கள் என்ன செய்வோம், இந்த பீலிங்கு கூட சில வகையான அந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சில நேரம் எலக்ட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட்டை இதோட ஜாயின் பண்ணி விடுவோம், அல்லது ஹை ஃப்ரீக்குவென்சி ட்ரீட்மெண்ட்டை இது கூட சேர்ப்போம். அல்லது இந்த பீலிங்கை நாங்கள் செஞ்ச உடனே ஒரு அழகான விடயம் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும், நீங்கள் தோலில் போடுற எந்த க்ரீம்களும் திடீர்னு உள்ளுக்கு போகாது. இப்போ உதாரணமாக ஒரு விட்டமின் சி சீரம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போடுறீங்களா சும்மா இருந்து தோலில், அந்த தோலுக்கு உள்ளுக்கு போகாது. ஏன்னா தோலுக்கு ஒரு தடுக்கிற சக்தி ஒன்று இருக்குது. அதால் நாங்களுக்கு வெளியிலிருந்து வர இவ்வளவோ நச்சு பொருட்கள் எல்லாம் போகாமல் எங்களோட உடம்பு தடுத்து கொண்டு இருக்குது. நாங்கள் இந்த பீலிங் செய்கிற நேரத்தில் மேலே இருக்கிற இதை நாங்கள் கலத்தி விடுறதால அதுக்கு எங்களுக்கு தேவையான
உதாரணமாக விட்டமின் சியை சேர்க்கணுமா, போடணுமா, வேறு குளுட்டாத்தைன் இது கூட சேர்த்தா நல்லா இருக்குமா, அதுகளை நாங்கள் இதுக்குள்ளே தேட்டோன்னே நேரடியாக அந்த ஸ்கின்னுக்குள்ளே அவங்க போய் ரியாக்ட் பண்ணுவாங்க. எந்த விதமான ஒரு ஃபில்டர் பேப்பருக்குள்ளே ஒரு தண்ணியை போட்டால் எப்படி உள்ளுக்கு உறிஞ்சுதோ அது மாதிரி உள்ளுக்கு போய்த்துடும். ஆனால் ஃபீலிங் செய்கிற நேரத்தில் முக்கியமாக இது நாங்கள் செஞ்சது பிறகு முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் இந்த ஃபீலிங் முடிஞ்சதுக்கு பிறகு கட்டாயம் சன்ஸ்க்ரீன் பாவிக்கணும். சூரியனில் நீங்கள் போகப்படாது. குறைஞ்சது எஸ்பிஎஃப் வேல்யூ ஒரு 30க்கு மேலே இருக்கிற நல்ல நீங்கள் விருப்பம் விரும்பிய ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் தெரிவு செஞ்சு, என்னென்ன நம்ம பிராண்டுகள் நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும். அதால் சிலர் குழம்பிட்டு நிற்பாங்க. ஆகவே நீங்கள் நல்ல ஒரு பிராண்ட் வந்து நீங்களே சரி செய்து எஸ்பிஎஃப் வேல்யூ இது இருக்கிறத காலையில் எழுப்பினோடனே முதலாவது விஷயம் வந்து சூரியனில் நீங்கள் வெளியில் போகிறீங்களென்றால் முதலாவது நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணிக்கொள்ளணும். பண்ணி அதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை சன்ஸ்க்ரீன். நீங்கள் பார்த்தீங்களா பல வகையான, உதாரணமாக ஒரு வகை இல்லை, பல 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 வகையான கெமிக்கல் பீலிங்ஸ்கள் உள்ளது. அதில் வேறு ஒரு கெமிக்கல் பீலிங் எடுத்திங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜோட இருக்கும். 18%, 25%, 35%, 70% அப்படின்ட்டு மாறி மாறி இருக்கும். வேறு இருக்கும். உரியது இதை நாங்கள் உரிய ஆக்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்க்கும் போது நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கெமிக்கல் பீலிங் மூடாக எங்களுக்கு தீர்வு காணலாம். சரி டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த சிகிச்சை முறையில் இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு நடைமுறையாக வந்து நாங்கள் முகத்துக்கு சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. இந்த சன்ஸ்க்ரீன் தவிர்த்து வேறு என்ன பாதுகாப்பு செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்? இதில் சன்ஸ்க்ரீன் தவிர்த்து மற்றது நீங்கள் இப்போ மேக்கப் பதில் பாவிக்கிறாக்களாக இருந்தால் ஒரு ஹெவி மேக்கப் போடாமல் ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் மேக்கப் பாவிங்கோ. அடுத்தது இதை முகத்தை நீங்கள் இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம், எங்களோட தோலில் பிஹெச் வந்து ஒரு அசிடிக் தன்மையானது தான் எங்களோட பிஹெச் வந்து. பிஹெச்னா 7க்கு குறைவாக இருக்கும். மற்ற நாங்கள் போடுற சோப்பு எல்லாம் அல்கலைனுக்குரியது 7க்கு மேலே. ஆகவே நீங்கள் இந்த கடினமான சோப் ஒன்றும் பாவிக்காதவங்க, அது நம்பர் 1. அடுத்தது நீங்கள் இந்த ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் ஃபேஸ் வாஷ் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் பாவிங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நீங்கள் பாதிச்சீங்கன்னா காலையில் எழுப்பினோடனே ஃபேஸ் வாஷ் வந்து காலையில் ஒரு தரம், நான் ஈவினிங் ஒரு தரம் 2 டைம்ஸ் பாவிங்க. பாவிச்சதுக்கு பிறகு ஒரு ½ அன் ஹவருக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களோட சன்ஸ்க்ரீன். அதாவது சூரியன் காலையில், உதாரணமாக நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் வந்து திடீர்னு ஏதாவது யாராலும் வந்து பெல் அடித்தாலும் நீங்கள் வெளியில் வர பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் சூரிய ஒளி படும். ஆகவே அந்த சூரிய ஒளி படாமல் நீங்கள் இதை பாதுகாத்து கொள்ளணும். அந்த நான் பார்த்தேன் அந்த பொம்பையில் அநேகமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பெண்கள் எல்லாம் இந்த அவங்க வெளியில் மோட்டர் சைக்கிளில் ஓடிக்கொண்டு இருக்கிற ஆக்கள் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முகத்தை மறைச்சி கொண்டே இருப்பாங்க. இல்லை முகத்தில் சுற்றி வர எல்லாம் ஃபுல் மாஸ்கிங் வந்து இப்போ இல்லை, கொரோனாக்கு முதல் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் இது என்னென்னா இந்த தன்னை முகத்தை தாக்கப்பட அப்படின்றதுல மிக கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வெளியில் போகிற நேரத்தில் உங்களோட முகத்தை தாக்காமல் குடையை பாவிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஸ்கார்ஃப் போட்டு முகத்தை மறைச்சி கொள்ளலாம். அப்படி இதை செய்யுங்க. ஆனால் சன்ஸ்க்ரீன் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கூடுதலாக நீங்கள் வெயில் அங்கே அலைய வேண்டி ஏற்படுதுன்னா கூட 2 ஹவர்ஸுக்கு ஒரு தரம் உங்களோட பேக்கில் வச்சுக்கொண்டு இந்த சன்ஸ்க்ரீனை போட்டுக்கொண்டு இருங்க. இந்த கெமிக்கல் பீலிங்குக்கு பிறகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹெவியான மேக்கப் போடணும். ஒரு சிம்பிள் மேக்கப் அப்படி போட்டுட்டு டக்குன்னு ரிமூவ் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட். டாக்டர், நீங்கள் முன்பே சொல்லியிருந்தீங்க இந்த சிகிச்சை முறைகளில் பிஆர்பி என்கின்ற ஒரு புதிய வகை சிகிச்சை முறை பற்றி, அது பற்றிய விளக்கம். இந்த பிஆர்பி அப்படி என்று சொல்கிறது ஒரு புதிய வகையான சிகிச்சை முறை. இது காஸ்மெட்டாலஜியில் மாத்திரமல்ல, மற்றும் சர்ஜரி, மெடிசின் அநேக இடங்களில் இதை பாவிக்கிறாங்க. இன்ஃபர்டிலிட்டியில் கூட பாவிக்கப்படுற ஒரு முக்கியமான சிகிச்சை முறை இந்த பிஆர்பி. பிஆர்பி என்றால் என்னன்னு சொன்னால் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, எங்களோட பிளட் எடுத்தோடனே எங்களோட பிளட்டில் வந்து ஒயிட் பிளட் செல் இருக்குது, ரெட் பிளட் செல் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது. நாங்கள் பிளேட்லெட்டை பற்றி நாங்கள் கூடுதலாக கதைக்கிற டைம் ஒன்று இருக்குது. இப்போ டெங்கு டைமில் குறைஞ்சிட்டு பிளேட்லெட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இது என்னன்னு சொன்னால் நாங்கள் இது ஒரு 20 மில்லி லிட்டர் அளவுடைய பிளட்டை ஒருவருடைய அவர் உதாரணமாக எங்களுக்கு சிகிச்சைக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்கேன்டா அவங்களோட முகத்தில் நிறைய நாம் பார்ப்போம், நிறைய சுருக்கங்கள் இருக்குது. மிச்சம் அந்த அக்னி வந்து, அதாவது அக்னி ஸ்கா, அதாவது முகப்பரு வந்து நிறைய ஸ்காஸ் முகம் எல்லாம் இருக்குது. மற்றது முகத்தில் வந்து நிறைய அந்த அசிங்கமான இதுகள் இருக்குது. அதை நாங்கள் எப்படி இதை எடுக்கலாம்னு சொன்னால் மற்ற சிகிச்சைகளுக்கு பிறகு ஒரு அழகான ஒரு பேபி ஃபேஸ் வந்து நாங்கள் செய்யணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்கண்டா இது நாங்கள் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இந்த ஃபேஸுக்கு.
இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு முதலாவது நாங்கள் செய்கிறது அந்த பேஷண்ட்டுடைய பிளட்டில் வந்து ஒரு 20 ml பிளட்டை நாங்கள் எடுப்போம். 20 ml பிளட் எடுத்து நாங்கள் வந்து அதை ப்ரோசஸ் பண்ணி அது எங்களோட லெபார்ட்டரியில் ப்ரோசஸ் பண்ணி அதுக்குரிய விசேஷமான டியூப்ஸ்கள், விசேஷமான பொருட்கள், இயந்திரங்கள் எல்லாம் இருக்குது. அதில் செஞ்சது பிறகு இறுதியாக ஒரு 3 ml அளவு, 3 தொடக்கம் ஒரு 4 ml அளவு இந்த பிஆர்பி எங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச உடனே அதை என்ன செய்கிறோம்னா இந்த முகத்தை முழுக்க நாங்கள் என்ன செய்கிறோம், அனஸ்தடைஸ் பண்ணுறோம். அதாவது இந்த திமுக்க வச்சு மறக்க வச்சு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு பிறகு நாங்கள் அல்லது க்ரீம்கள் பாவிச்சு இதை மறக்க வச்சு போட்டு இந்த முகம் முழுக்கைக்கு நாங்கள் இதில் ஆக மெல்லிய இன்ஜெக்ஷன் நடக்கல பயப்படுத்தவே இல்லை, மிகவும் சிறிய நோவில்லாத முறையில் நிறைய இந்த இன்ஜெக்ஷன்ஸ்கள் நிறைய போடுவோம். போட்டதுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு அதில் என்ன ஆட்டோமேட்டிக்கலாக 3 வீக்ஸுக்கு ஒரு தரம் இதை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கலாக அதில் இருக்கிற அவ்வளவு சத்துக்களும் அந்த பிளட்டில் உங்களோட இது வந்து உங்களோட பிளட்லேருந்து எடுக்கப்பட்டது. உங்களோட பிளட்டை தான் நாங்கள் எடுக்கோம், அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சத்துக்கள் மிகவும் இம்பார்ட்டண்டானது. அதை இந்த உங்களோட தோலுக்கே நாங்கள் கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா இதுகளும் திரும்ப உருவாகுது. திரும்ப எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ஃபில் பண்ணி அதுக்கு கொடுத்த உடனே உங்களுக்கு பழைய அந்த லெவலில் நீங்கள் அடைகிறதுக்கு ஏதுவாகுது. இது மிக பிரபல்யம் எங்கண்டா ஹாலிவுட்டில் மிக பிரபலம். இந்த இதை சொல்லுவாங்க அப்படின்னா லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க, தங்க தண்ணின்னு சொல்லுவாங்க இந்த பிளேட்லெட். இதுக்கு மட்டும் அல்ல, இந்த அழகு இதுகளுக்குரியது மட்டுமில்லை. சுருக்கங்கள் இருக்கிற இடத்துல கொடுக்கலாம், மற்றது அந்த சுருக்கங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். மற்ற ஹேலோஸாக்களுக்கு அதை பாவிக்கலாம். மற்ற குழந்தை இல்லை என்று இருக்கிற தாய்மார்களுக்கு அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, கற்பப்பைக்குள்ளே செலுத்துவாங்க. கற்பப்பையில் தடிப்பு காணாமல் இருக்கிற ஆக்களுக்கு, மற்ற சில எலும்புகள் உடஞ்சிக்கிற இடத்துக்கு அந்த எலும்பு உடஞ்ச இடங்களுக்கு இதில் செலுத்துகிறாங்க. இப்படி உடம்பில் பல சில நேரம் ஹார்ட்டில் சில வேல்வுகள் சரியாக இதில் அந்த சில ஆப்ரேஷன்ஸ் அதுகள் செஞ்சதுக்கு பிறகு அதுகளுக்கு அவங்க செலுத்தி அதுகளுக்கு தேவை இந்த இது மேலதிகமாக இதில் கொடுக்குறாங்க. ஆகவே இது பல உடல் முழுக்கைக்கும் இது ஒவ்வொரு துறையினராலே பாவிக்கப்படுற ஒரு முக்கியமான நவீன ஒரு சிகிச்சை முறை. அது காஸ்மெட்டாலஜிலையும் நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ இந்த காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட்டில் பயன்படுத்தப்படுற டெர்மா பென், டெர்மா ரோலர் இது எதற்காக பயன்படுத்தப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரைட். டெர்மா ரோலர், டெர்மா பென் இதால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ டெர்மா ரோலர் எடுத்திங்கன்னா அதில் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 500 சொச்சம் அதில் நீடில்ஸ் இருக்குது. சின்ன நீடில்ஸ் கண்ணுக்கு தெரிய மிகச்சிறிய நீடில்ஸ் ஒரு நிறைய இருக்குது, ஒரு 500 சொச்சத்துக்கிட்ட. அதே மாதிரி இந்த பென்லேயும் அதே மாதிரி இருக்குது. இது நாங்கள் எதுக்கு பாவிக்க சொன்னால், உதாரணமாக ஒரு ஸ்கின்னில் ஒரு இடத்துல வந்து ஒரு பிம்பிள்ஸ் வந்து பெரிய அடையாளங்கள், இதில் மார்க்குகள், ஸ்கார்கள் அதுகள் ஏற்பட்ட உடனே அந்த மார்க்ஸுகளை வந்து நாங்கள் திரும்ப பழைய மாதிரிக்கு அதை எல்லாம் ஃபீல் பண்ணி நார்மல் ஆக்கிறதுக்கு ஒரு செய்கிறோம். என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் சிறு காயங்களை ஏற்படுத்தி விடுறோம். அந்த சின்ன காயம் ஏற்படுத்தின என்ன செய்யும், உடம்புல ஒரு தன்மை ஒன்று இருக்குது, ஹீலிங் ப்ரோசஸ் ஒன்று இருக்குது. இப்போ எங்களுக்கு கையில் ஒரு சின்ன பிளேடு ஒன்று வெட்டிட்டோம், இல்லாட்டி கத்தியால் வெட்டுப்பட்டுட்டேன்டா திரும்ப என்ன செய்ய வேண்டாம், அந்த ஹீலிங் ப்ரோசஸ் ஒன்று இருக்குது. ஆகவே அந்த ஹீலிங் ப்ரோசஸ் ஒன்று வரக்குள்ள இந்த உடம்பில் உள்ள கலங்கள் எல்லாம் திரும்ப ரிப்பேர் பண்ணி செய்யப்படும். ஆகவே நாங்கள் இந்த உதாரணமாக இந்த முகத்தில் இந்த முகப்பரு வந்து நிறைய தழும்புகள் இருக்கிறவங்களுக்கு வந்து முதலாவது எடுத்தோடனே அவங்களுக்கு நோகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அனஸ்தெட்டிஸ் என்னக்குள்ள ஒரு திமிக்க வைக்கிற அல்லது மறக்க வைக்கிற ஒரு க்ரீம்ஸ் அல்லது சில இன்ஜெக்ஷன்ஸ்கள் இருக்குது. அதுகளை நாங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள ஒரு 10-20 நிமிஷம் அவங்கள விட்டுட்டு நல்ல மரத்ததுக்கு பிறகு எங்களோட டெர்மா ரோலரை நல்ல ஸ்டெரைலாக கிட்டத்தட்ட ஒரு தியேட்டரில் செய்கிற ஆப்ரேஷன் தியேட்டரில் செய்கிற அதே ஸ்டைலே நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த தேவைப்பட்ட அந்த இடத்துல வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம். பண்ணின உடனே என்ன நடக்கும்னு சொன்னால், அதால் சில நேரம் கொஞ்சம் ப்ளீடிங் வரும், கொஞ்சம் லேசாக ப்ளீடிங் வரக்கூடிய மாதிரி தான் நாங்கள் செய்வோம். அப்படி செஞ்சதுக்கு பிறகு சில காயங்கள் ஏற்பட்டு இந்த காயங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்குரிய மற்றது ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நாங்கள் அதுக்குரிய இதை நாங்கள் அதை முடிச்சுடுறோம். அதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்யுதுன்னா, இந்த ப்ரோசஸால் ஒரு நன்மை நடக்கும், ஹீலிங் நடந்துறதால பழைய மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணும். அந்த உள்ளுக்குள்ளுக்கு போயிருக்கிற குழியாக இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணப்பட்டு இந்த ஸ்கின் வந்து பழைய நிலையை நோக்கி வரும்.
ஆகவே சில இடங்களில் உதாரணமாக கண்ணுக்கு அடியில் இருக்கிற சில நேரம் தழும்புகள் அல்லது இதுகள் அதுகளுக்கு நாங்கள் பாவிக்கிறோம். சில சின்ன இடங்களுக்கு இருந்தேன்டா டேர்மா பென்னால் நாங்கள் செய்கிறோம். சின்ன இடங்களுக்கு தான் பாவிக்கிறது டேர்மா பென் பாவிக்கும். மற்ற பெரிய இடங்களுக்கு முழுக்க இதுகளை செய்கிறதுக்கு இது பாவிக்கிறோம். அந்த நேரத்தில் சில வகையான இதுகளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்படி சில வகையான சீரம் இருக்குது, விட்டமின் சி அதுகள் அப்படியான வேறு சீரத்திலையும் போட்டுடனே அதுவும் ஸ்கின்னுக்கு உள்ளுக்கு போய் சேர்ந்து அதனால் என்ன செய்யும்னு சொன்னால் ஸ்கின்னுக்கு மேலதிகமான சக்தியையும் அது கொடுக்குது. ஓகே டாக்டர், இந்த சிகிச்சை முறைகளில் இருக்கின்ற ஃபில்லர்ஸ் போட்டாக்ஸ் முறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, எப்படின்னு சொன்னால் ஃபில்லர்ஸ் இருக்குது, இதில் இருக்குது. மற்றது இதில் ஃபில்லர்ஸ்ன்னு சொல்கிறது எப்படின்னு சொன்னால் இந்த முகத்தில் சில இந்த ஃபோல்டு இருக்குது. வயசு போக இந்த ஃபோல்டு என்ன செய்யும், கூடிக்கொண்டு போயினோடனே இந்த வயசு போன தோற்றம் கூடுதலாக தோற்றும் வெளியில். ஆகவே மற்றது இந்த அடுத்த பிரச்சனை வரும் என்னென்னு சொன்னால் வயசு போக இந்த நிரந்தரமாகவே உங்களோட முகத்தில் வந்து சுருக்கங்கள் இருக்கும். இன்றைக்கிற நெட்டியில் சுருக்கங்கள் இருக்குது. இப்போது நாள் ஒரு நடிகை என்று இருக்குது, அவர் ப்ரொஃபஷன் ஒரு கதாநாயகம், கோடிக்கணக்கில் சம்பளம் எடுக்கிறவர். அவருக்கு இது இருந்தால் அவர் இப்போ அவர் வயசு கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு இருக்கும். அவர் ஒரு 18 வயதுகளோட கதாநாயகியாக வச்சு நடிக்கக்குள்ள இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. அப்படின்னா அவருக்கு நேரடியாக நினைக்கிறது எல்லாத்தையும் இல்லத்தாக்கணும். ஆகவே இது இல்லத்தாக்குறதுக்குரியது ட்ரீட்மெண்ட் தான் இந்த போட்டெக்ஸ்ன்றது ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த இன்ஜெக்ஷனை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து சரியான அதுக்குரிய அதாவது பிளட் வெசல்ஸுகளுக்கு உள்ளுக்கு போகாத மாதிரிக்கு இந்த போட்டெக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸை நாங்கள் கொடுப்போம். இந்த தோல் இதில் கொடுத்த உடனே என்ன செய்ய சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கலங்களை அந்த 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 ஸ்கின் அடுத்த மசில்ஸுகளில் அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இயங்க விடாது. இப்போ உதாரணமாக சுருக்கம் வேண்டாம் அர்த்தம் வேண்டாம், ஒரு மசில்ஸ் கூடுதலாக ஒன்றை இழுக்குது ஒன்றை விடுது. ஆகவே நாங்கள் அதை சரியாக மெயின் பண்ணி அதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த 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 மசில்ஸ் இயக்கத்தை நாங்கள் அப்படியே பிளாக் பண்ணி விட்ருவோம். பிளாக் பண்ணி அதை நாங்கள் இதை செட் பண்ணிட்டு உடனே அவர் வெளியில் வந்தோடனே இப்போ நாங்கள் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து உடனேயே இதில் இருக்கிற சுருக்கம் எல்லாம் முடிஞ்சிடும். காலையில் அவருக்கு இப்போ ஈவினிங் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னால் அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் வந்து காலையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் வந்து மத்தியான நேரம் இருக்கிற அந்த ஷூட்டிங்குக்கு போய் கலந்து கொண்டாரேன்டா அவருக்கு முகத்தில் இந்த இதில் ஒன்றும் வழங்காது. அதே மாதிரி தான் ஃபில்லர்ஸ்ன்றது இதில் இருக்கிற இதை சொல்ல நேசோஃபோபியல் இந்த இதில் இருக்கிற இந்த 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 ஃபோல்டுகள் அல்லது இந்த இந்த இதுகளுக்கு இந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபோல்டுகள் இதுகளெல்லாம் ஃபில்லாக இருந்துட்டேன்டா, இந்த கண்ணுக்கு அடியில் எல்லாம் பெரிய பெரிய இதுகள் மாதிரி இருந்தேன்டா ஒரு நடிகையாக கிட்டத்தட்ட ஒரு யங் ரோல் ரெண்டு ப்ளே பண்ணணும். அப்படியான சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி இந்த ஃபில்லர் சென்டர் இருக்குது. அதுக்கு நாங்கள் பாவிக்கும் த்ரெட் சென்டர் சாமான் இருக்குது. த்ரெட் சென்டர் எப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்ஜெக்ஷன் ஆகவே அதை போட்டு அதை இழுத்து விட்டுருவோம். த்ரெட்ஸில் வந்து இதில் வந்து இப்போ கீழே நினைக்கிற நாடி நினைக்கிறது தொங்கி கொண்டு கீழே இருக்குது, நினைக்கிற அந்த முகம் பிடி ஒரு சூம்பி கொண்டு இருக்கேன்னா கூட அந்த ஒரு ஓல்டு லுக் கூடுதலாக இருக்கேன்டா அவர் ஒரு யங் லுக்குக்கு அவரை ஒரு கதாநாயகனை காட்டணும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னா கூட நாங்கள் அதுக்கு இதில் வந்து இங்கே ஒரு ஊசி மாதிரி இருக்குது, அதை போட்டு அதுக்குள்ளே இருக்கிற வெடியில் இழுத்துட்டு வேண்டாம் அந்த இன்ஜெக்ஷன் அந்த த்ரெட் மட்டும் உள்ளுக்கு இதை உயர்த்தி இப்படி பிடிச்சி கொண்டு இருக்கும். அதில் அது மிக டெக்னிக்காக செய்ய வேணும். இல்லாட்டி இருக்கிறது பெரிய அசிங்கமாக ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறையாமலும் இதுலேயும் அது சரியான வெரி டெக்னிக்கலி யூ ஹேவ் டு டூ செய்யுங்கள்னா இந்த போட்டெக்ஸ் இந்த மூண்டும் வந்து அநேகமாக இது வந்து ஃபில்ம் ஆக்டர்ஸ் மற்றது இந்த இதுகளுக்குரிய ஆக்களுக்குரிய இந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு நான் நிறைய பேருக்கு அந்த பொம்பேயில் நான் இந்த ட்ரைனிங் பீரியடில் நான் அங்கே இருந்தேன். இந்த காஸ்மெட்டாலஜி ட்ரைனிங்ஸ் வந்து அதில் நிறைய ஹிந்தியோட சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு வேறு இலங்கையை பொறுத்த வரையில் இது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ், லெக்ஸ் கணக்கில் வரும் ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் இதில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் இதில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுக்குரிய ஆக்களுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கு தேவையான ஆக்களுக்கு இல்லாட்டி நியமன ஆக்கள் இப்படி நான் ஏற்கனவே சொன்ன இந்த பிரச்சனைகளும் ட்ரீட்மெண்ட்டும் தான் காமனாக இலங்கையில் பாவிக்கப்படுது. இவ்வளவு நேரமும் வந்து நாங்கள் இந்த அழகியல் மருத்துவம் சார்ந்த நிறைய விடயங்களை வந்து பேசியிருந்தோம். முகத்தின் அழகை வந்து பராமரிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லியும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். இறுதியாக மக்களுக்கு இந்த முகத்தின் அழகை பராமரித்துக் கொள்வதற்கு என்ன ஆலோசனை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்கள்? இறுதியாக நான் சொல்லுவேன் என்றால் அநேகமானவர்கள் தன்னுடைய முகத்தில் சகல ஆண்கள் பெண்கள் எல்லா வயதுடைய இளைஞர்கள் கொஞ்சம் வயது கூடி நாட்களும் கிட்டத்தட்ட இடைத்தர வயது எல்லாரும் வந்து தன்னுடைய முக வசீகரம் சம்பந்தமாக மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க.
உங்களோட முகம் வசீகரமாக இருக்கிறதுக்காக முக்கியம் உங்களோட தண்ணியை கூடுதலாக நீங்கள் குடிக்க பாருங்கள். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2.5 போத்தல்லேருந்து 2.5 லிட்டர்லேருந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வரையும் உள்ள அளவுக்கு நாங்கள் ஒரு ஹாட் கண்ட்ரியில் இருக்கோம். அடிக்கடி தண்ணியை குடிக்கிறதுக்குரியது பாருங்கள். அதனால் உங்களோட ட்ரைனஸும் உங்களோட தோல் வராது, உங்களோட தோல் மிகவும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்.